திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருமுறை திருக்கதவம் திறத்தல் போன்ற பாடல்களை எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதவம் திறத்தல் போன்ற பாடல்களை பாடுவதற்கும் வழிநடத்துவதற்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று வழிநடத்தும்படி அமைகிறோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி, திருஞான சம்பந்த நாபரச சுந்தர திருவாத ஊர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் செல்லு பூந்துருத்தி நம்பி, கருஞான கண்டத்தர் வேண நாட்டார்கள் வாய்ந்த திருவலி புத்தூர், மருவு புருடோ தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம் அடிகள் சேரமான் ஒலிக்கீர் கல்லாடனா, உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறாரும் சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. கம்பளம் அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலோமாம் எனவும் போங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருகலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவம் திறப்பதற்கு பட்டம்மாள் சித்ரா இருக்கீங்களா? திருப்பள்ளி எழுச்சி படிங்க. ஓகே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நின்றாயேனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. கம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, இன்றைக்கு அடியார் பெருமையினை நமக்கெல்லாம் எடுத்து சொன்ன சுந்தரமூர்த்தி நாயனார் ஆடி சுவாதி குருபூஜை நன்னாள். அதனால சுந்தரர் பெருமான் துதியை சொல்லி இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமணச்சி திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் திருமண கோலப் பெருமாள் மறை பெருமாள் எமது குலத் தெய்வமாமால் அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 209வது நாளாக இன்னைக்கு நாம் 5ஆம் திருமுறையிலே 82வது பதிகம் திருவான்மியூர். திருக்குறுந்தொகை பகற்பெண் 4. அதற்கான நாழிகை 10-12, மணி 9:36 10:48, ராகம் இந்தோளம். இது தொண்டை நாட்டினுடைய 25வது தலமாக சென்னை கிழக்கு கடற்கரையுடைய துவக்கத்திலே அமைந்திருக்கிறது. பெருமான் மருந்தீசர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 331. திருவான்மியூர் மருந்தை 331. சரி. திருவான்மியூர் மருந்தை சேர்ந்து பணிந்த அன்பினோடும் பெருவாய்மை தமிழ் பாடி மருங்கெங்கும் பிறப்பு அறுத்தல் தருவார்த்தம் கோயில் பல சார்ந்த இறைஞ்சி தமிழ்வேந்தர் மறுவாரும் மலர்ச்சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார். அப்பர் பெருமான் அவரை நம்முடைய சேக்கிழார் தமிழ் வேந்தர் என்று சொல்லி அவர் தமிழ் பாடினார். அப்படி பாடி அந்த இடத்துக்கு திருவான்மியூர் என்ற திருவான்மியூர் மருந்தை பாடினார். பிற தலங்களையும் பாடினார். அப்புறம் திருமயிலாப்பூர் சேர்ந்தார் என்று இந்த பாடல்ல குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. வெண்டமா மலர் கொண்டு விரைந்து நீர் அண்ட நாயகன் தன்னடி சூழ்மென்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு சேர்பொழில் வான்மியூர் ஈசனே
பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு சேர்பொழில் வான்மியூர் ஈசனே. பெருமானை பூவும் நீரும் கொண்டு வணங்கினால் நாம் செய்த பழவினைகள் எல்லாம் தீரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க பொருளும் சுற்றமும். நடராஜையா வாங்க. அடுத்தது கணபதியா. ஐயா 89 தானே? ஆமையா 82 திருவான்மையூர் 5ஆம் திருமலை 82வது பதிகம் 22வது பாட்டு. பொருளும் சுற்றமும். திருச்சிற்றம்பலம். பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு நீர். பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு நீர். மருளும் மாந்தரை மாற்றி மயக்கருத்து. அருளும் மாவல்ல ஆதியாயென்றலும். மருளுமாவல்ல அருளுமாவல்ல ஆதியாயென்றலும். மருளறுத்திடும் வான்மியூர் ஈசனே. மருளறுத்திடும் வான்மியூர் ஈசனே. நன்றிங்கய்யா. உலகம் ரொம்ப மாயமான உலகம். அதனால இங்க நம்ம சம்பாதிக்கிற பொருள், நம்ம சுத்தி உள்ள உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமான வணங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். அப்படி அல்ல. நம்முடைய சைவ சமயம் எப்படி சொன்னதா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை. எக்கோ வருதியா? அதனால இங்க பொருளும் சுற்றமும் என்பது உலகத்துல சம்பாதிக்கிற பொருட்செல்வம் அல்ல. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. பொருள் நமக்கு தேவைதான், காசு பணம் தேவைதான். அப்ப அதை விட்டுணும்னு சொன்னா அதை விட சொல்ல. ஏன்னா அவங்களே போய் சாமி கிட்ட காசு கேட்டாங்க. ஏன்னா திருவள்ளுவ பஞ்சம் தீர்க்கறதுக்கு காசு தான் கேட்டாங்க. அதனால இங்கே பொருள் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த உடம்பாகிய பொருள். மாயத்தின் மாயா தனிவிளக்காக வந்த இந்த பொருள், இந்த உடம்பு மேல வைக்கிற ஆசையை விடணும். சுற்றம் என்பது அதை சுற்றியுள்ள 50 ஆசைகள், அந்த ஆசைகளை விடணும். அப்படி விட்டால் நமக்கு மாயை தன்னை உதறலாம், வல்வினையை சுடலாம், மலம் சாய அமக்கலாம் என்று சித்தாந்த சைவ நிலையிலே உணர்த்துகிற மாதிரி அமைந்த தோத்திர சாத்திரத்தை உணர்த்துகிற தோத்திர பாட. வாழ்க வாழ்க. 3வது மந்தமாகிய சிந்தை. பாடுமா ஐயா? 2 பேரும் வந்திருக்கீங்க, முறையா பாடுங்க. கணபதி ஐயா பாடுவாரு, அதுக்கு அடுத்தது பாடுங்க. கணபதி ஐயா சொல்லியிருக்கு, நீங்க அடுத்தது பாடுங்க. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. முதல்ல பெரிய குழந்தை, அப்புறம் சின்ன குழந்தை. மக்கள் பாத பூஜை. 3வது பாட்டு பெரிய குழந்தை பாடுவாரு, 4வது பாட்டு சின்ன குழந்தை பாடுவாரு. சரியா? மக்கள் பாத பூஜை சமர்ப்பியாது. திரௌபதீபம் சமர்ப்ப. சிவாய திருவடி போற்றி போற்றி. சிவாயனம் சிவாயனம். சிற்றம்பலம். மந்தமாகிய சிந்தை மயக்கத்தம் வனத்தனே அளந்து நின்றை ஈசனேத்திடே வல்லிரே வந்து நின்றிடும் வன்மியூரிசனே.
ஈசனே வந்து நின்றிடும் வன்மையூர் ஈசனே. வணக்கம். சிந்தையிலே பெருமானை நிறுத்தினால் அவன் நம்மிடத்திலே வந்து நிற்பான் என்று சொல்கிறார். நினைப்பு நம்முடையது, வந்து சேர்வது அவனுடைய வேலை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் படை செய்து கிடத்தல். நான் பெருமான் நினைத்தால் நான் பெருமானை தேட வேண்டாம், பெருமான் நம்மை தேடி வருவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு தம்பி பாடுமா? 4வது பாட்டு. ஐயா நான் தர்ஷன் பேசுறேன். இது எட்டாவது பாட்டு பாடிடுறேன் ஐயா. கிரண் 4வது பாட்டு பாடிடுறீங்களா? பாடுறேங்க ஐயா. அவர் 8வது பாட்டு பாடிட்டு நீங்க 4வது பாட்டு பாடி. உள்ள முள்கலந்தே தவலார்களார் கல்ல முள்ள வழிகசிபானலன் வெல்ல மும்மர உம்பிர உஞ்சடை வல்லலாகிய வான்முயுரீசனே வல்லலாகிய வான்முயுரீசனே. திருச்சிற்றம்பலம். வண்டியா நாம் உள்ளத்திலே பெருமானை கலந்த எதையோ கலக்கிறோம். ஆனா பெருமானை உள்ளத்திலே கலந்தால் அந்த பெருமான் நமக்கு வள்ளலாக வருவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு படங்கொள் பாம்பரை. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள் வரீங்களா? ஐயா தமிழ் செய்யறங்க. அடியேன் படிக்கிறேன். படிங்க. ஆமா படிங்க. 5வது பாட்டு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. படங்கொள் பாம்பரை பால்மதி சூடியை வடங்கொள் மென்முளையை மாதொரு கோரனை தொடர்ந்து நின்று தொழுதெழுவார்பினை மடங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே. சிவாய நம. நாம் நாளும் தொடர்ந்து பெருமானை வணங்கினால் நம்முடைய வினைகள் மடங்கும் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. நெஞ்சில் ஐவர். அடியேன் படிக்கிறேன். நெஞ்சில் ஐவர் நினைக்க நினைக்கூறார் பஞ்சின் வெல் அடியாள் உமை பங்க என்று அஞ்சினால் மலர் தூவி அழுதிரேல் வஞ்சம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நாம் பெருமானை கண்டு நைந்தால் அந்த நைவதன் மூலமாக மலர்களை தூவினால் அவன் நம்முடைய வஞ்சத்தை தீர்த்திடுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ராணியம்மா இருக்காங்களா? ராஜாக்கு அப்புறம் ராணி எங்க? போடாம விட்டாரு. மாலும் அருகிலா குணங்கள் தன் பரவி குறைந்து ஊக்குவார் கணங்கு பூன்முளை தூமொழியாரவர் கணங்கு பூன்முளை தூமொழியாரவர் வணங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். மைக் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறாங்க ஐயா அவங்க இவ்வளவு நேரம். மைக் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறாங்களா? ஆன் பண்ணிட்டு போய் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறாங்களா? ஆன் பண்ணது பக்கத்துல ராஜா இருக்காருல்ல, ஒன்னும் பிரச்சனை மூளை தூமொழியாரவர் வணங்க நின்றிடும் வான்மியர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். நுணங்கு நூலையன் மாலும் அருகிலா குணங்கள்.
அந்த திருமாலும் பெருமனும் அவர்களுக்கு என்ன குணம்? யான் எனது என்ற அந்த செருக்குதான் அவருடைய குணமா இருக்கிறன்னு சொல்லுவாங்க. அந்த குணங்களை மறந்து நாம் பெருமானை வணங்க வேண்டும் என்ற வகையிலே வணங்கி நின்றிடும் அன்மையூரிசனே என்கிறார். வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. யாரு? தர்ஷன் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆதியும் மாறனாய் அயன்மாலுமாய் பாதி பெண்ணூறு ஆய பரமன் என்று ஓதி ஊழ் குழைந்து ஏத்தவல்லாரவர் வாதை தீர்த்திடும் வான்மியுர் ஈசனே. வாத்தை தீர்த்திடும் வான்மியுர் ஈசனே. ஆதியும் அரணாய் அயன் மாலுமாய். அரண் என்பது துடைத்தற்கடவுள், அயன் என்பது படைத்தற்கடவுள், மால் என்பது காத்தற்கடவுள். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று என்று பெருமான் மூவகையா நிற்கிறான். அப்படி நிற்கிற பெருமான் பாதி பெண்ணுருவாக தானும் தன் தையலுமா நிற்கிறான். அவனை உள்குளிர்ந்து ஏற்றினால் நம்முடைய வாதையாகிய துன்பத்தை நீக்குவான். வாதை தீர்த்திடும் வான்மையோர் ஈசனே. வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. 9வது பாட்டு. தாமோதர ஐயாவா? தாமோதர ஐயாவா? வாங்கயா. கோட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் அழடி நாட்டினான் மலர் தூவி வலஞ்செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீசனே. நாட்டினான் மலர் தூவி வலஞ்செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீசனே. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த உடம்பு ரொம்ப அழகுன்னு நினைச்சுங்கிறோம். ஆனா அந்த உடம்ப காட்டினா ஓட்டை மாடத்தில் 9 வாசல்ன்றாரு. அத்தனை ஓட்டையை வச்சுக்கின்னு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் காட்டில் வேவும் இல்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இருந்து போவோம், காட்டுல போய் வேவும். ஓவு நாள் உணர் வெளிய நாள் உயிர் போகு நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றாலாக்கிறது. என்னோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், டேட் ஆஃப் டெத் எனக்கு தெரியாது. அதனால என்னைக்கு போய் காட்டில் வேவம்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி பெருமானை மலர் கொண்டு வணங்கினால் அவன் நம்முடைய வாட்டத்தை தீர்ப்பான். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண, மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுவோம் என்ற வகையில அந்த பாடல். வாழ்க வாழ்க. பாரமாக மலையெடுத்தான் தானே. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். பாரமாக மழையெடுத்தான்றனை, பாரமாக மழையெடுத்தான்றனை தீரமாக திருவிரலூன்றினான். அழைத்தவன் ஏற்றல் பாரமாயினும் பாரமாக அழைத்தவன் ஏற்றலும் வாரமாயினும் வான்மியூ ஈசனே. வாரமாயின் வான்மியூ ஈசனே. திருச்சிற்றம்பலம். ஐயா நடராஜ் ஐயா சொன்ன மாதிரி சங்கர் ஐயா போனை கொஞ்சம் மாத்துங்கய்யா, தெளிவா வரமாட்டேதையா. பாட்டே விட்டு விட்டு வருது. அதனால ஆர்வம் படிக்கிறார். அதனால ஆர்வமாக அழைத்தவன் ஏத்தலும் வாரமாயினான் வன்மையூரிதனே. காலையில இருந்து திருமுறை தமிழோசிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்தால் அந்த அவன் பெருமான் வாரமாக அன்பாக, வாரம் என்பதற்கு அன்பு என்று பொருள். வாரமாயினான் வன்மையூரிதனே. அந்த ஆர்வத்துக்கு அவன் நம்மேல் அன்பு செலுத்துவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். பாரமாக மலையெடுத்தான் தனை சீரமாக திருவிரல் ஒன்றினான்.
அந்த திருமலையை அசைத்து பார்த்த அவன் மேலே அன்பு செலுத்தினானே, ஏன்னா அவன் இசை பாடினான் என்பதற்காக. அதே அந்த இதனால நாம் திருமுறை தமிழோசையிலே ஆர்வமாக கலந்து கொண்டால் நமக்கும் அவன் அன்பனாக திகழ்வான். பாரமாயினான் பன்மியூரிசனை என்று அந்த அன்புதான் சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவினான். வாழ்க வாழ்க. அடுத்து திரு நாகைக்காரோணம் 5ஆம் திருமுறையிலே 83வது பதிகம். திரு குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10 - 12, மணி 9:36 - 10:48, ராகம் இந்தோளம். காவிரி தென்கரையிலே 82வது தலமாக தஞ்சை நாகூர் பாதையில் உள்ளது. பெருமான் காயாரோகணர், அம்பாள் நீலாயதாட்சி. இதற்கான பெரிய புராண பாடல் 291. சோலை மறைக்காடு அமர்ந்து. சோலை மறை காட்டமர்ந்த அருளும் ஜோதி, அருள் பெற்ற கன்று போய் வேலை விட முண்டவர் வீழி மிழலை மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோனும் பிறவும் தாம் பணிந்து சாலு மொழி வண்டமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். அப்பர் பெருமான் திருமறைக்காட்டிலிருந்து திருவிழிமேலுக்கு போற வழியில அந்த நாகை காரோணத்தை பணிந்து இந்த பதிகமாக தமிழ் சாலுமொழி வளதமிழ் பாடினார் என்று சொல்றார். இந்த பெருமான் காயாரோகண பெருமான் காஞ்சியில ஒரு காயாரோகணம் இருக்கிறார். அதை வழிபட்டு கொண்டிருந்த நம்முடைய தாமோதர் ஐயா இப்ப அங்க போய் நாகை காரோணத்துல காயாரோகணம் வணங்குறார். அதனால இதுல முதல் பாட்டை அவர் படிக்க சொல்ல நினைக்கிறேன். தாமோதர் ஐயா நன்றிங்க. படிங்க. காயாரோகண பெருமாள் காஞ்சியிலும் இருப்பார், நாகையிலும் இருப்பார். அதை ரெண்டுத்தையும் வழிபடுற புண்ணியம் பெற்ற தாமோதரனார். முதல் பாட்டு பாடுங்க. பாணத்தால். பாணத்தால் மதின் 3ம் எரித்தவன், போனத்தான் அறவாமை பொறுத்தவன், காணத்தான் இனியான் கடல் நாகை காரோணத்தான் என நம் வினை ஓயுமே. ஆனத்தான் இனியான் கடல் நாகை ஆரோணத்தான் என நம் வினை ஓயுமே. சிவாய நம. திருநாகை காரணம் போய் பெருசா ஒண்ணும் பண்ணவனா, வெறும் காணத்தான் இனியான். அவனை போய் தினம் தரிசனம் பண்ணா போதும். தினம் அவனை கண்ணாலே கண்டாலே அந்த நாகை காரணத்தான் நம் வினையை ஒய்யுமாறு செய்வான். காணத்தான் இனியான் கடல் நாகை காரோணத்தான் என நம் வினை மாயும் என்று நாளும் பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிற பாடல். வாழ்க வாழ்க. வண்டலம்பிய வாசடை ஈசனை விண்டலம் பணிந்தேத்தும் விகிதனை கண்டலம் கமழ் நாகை காரோணனை கண்டலும் வினை ஆயின கடலுமே. கண்டலும் வினை ஆன கடலுமே. முதல் பாட்டுல காணத்தான் இனியான்னு சொன்னவர், இங்க கண்டலும் வினையான கழியுமே. அப்ப பெருமானை நாளும் காணுதல் தரிசித்தல் என்பதுதான் முக்கியம் என்பதை வலியுறுத்த மாதிரி பாட்ட. வாழ்க வாழ்க வாழ்க. புனையும் மாமலன். முனுசாமி புனையும் மாமலர் கொண்டு புரிசடை நனையும் மாமலர் சூடிய நம்பனை. புனையும் மாமலர் கொண்டு புரிசடை நனையும் மாமலர் சூடிய நம்பனை கனையும் வார்கடல் நாகை காரோணனை கனையும் வார்கடல் நாகை காரோணனை நினையவே வினையாயின நீங்குமே. நினையவே வினையாயின நீங்குமே. நன்றி. காஞ்சியில இருந்து கொண்டு நாகை காரணத்தினையெல்லாம் நாகை காரணத்திலிருந்து காஞ்சியில் இருக்கிற காரண பெருமானை நினைக்கலாம். அப்படி நினைந்தாலே நம்முடைய வினை நீங்கும் என்று
நினைப்பினாலே வினையை நீக்கலாம். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானா என்ற திருத்தாண்டகத்தை நினைவு பண்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கொல்லை மால்விடை. ஆண்டாள் அம்மா வாங்க. ஆண்டாள் அம்மா. சிவாய நமய. மூன்றாவது பாடலுங்க ஐயா. ஆமாமா. தேனை வென்ற மூணாவது பாட்டு ஐயா படிச்சாரு. மூணாவது பாட்டு முன்சாமி ஐயா படிச்சாரு. நாலாவது பாட்டு கொல்லை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒரே ரேடியோ பாருது கேட்கலீங்க ஐயா. ஆண்டாள் அம்மா கூப்பிட்டா. கொல்லை மால்விடை ஏறிய கோவினை எல்லி மானடமாடும் இறைவனை கல்லினார் மதில் நாகை காரோணனை சொல்லவே வினையானவை சோறுமே. சிவாய நம. இன்னைக்கு ஆடி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எல்லா அம்மன் கோயிலும் இன்னைக்கு ரேடியோ போட்டு ஆமா இந்த வாரத்தோட குடமுழுக்கு பண்றாங்களா? சரி. அதான் ஆண்டாள் அம்மாவா பட்டாளம்மாவும் தெரியல அவங்களுக்கு. பாடிட்டாங்க பாவம். ஆண்டாள் அம்மா கியூல தான் நிக்கிறாங்க, ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி. வாங்கம்மா ஆண்டாள் அம்மா, வாங்கம்மா ஆண்டாள் அம்மா வாங்க. சிவாய நம. ஆண்டாள் அம்மா பாடு. அலங்கள் சேர் சடை ஆதி புராணனை விலங்கல் அவங்க நாலாவது பாட்டு பாட்டாங்க. நீங்க அஞ்சாவது பாட்டு சொல்லணும். நாகைக்காரோடனை அவங்க நாலாவது பாட்டு பாடினாங்க. நாகைக்காரோடனை சொல்லவே வினையாயின சோறுமென்னு பெருமான் பெயரை சொன்னாலே நம்முடைய வினை தேரும்னு பாடினாங்க. நீங்க அஞ்சாவது பாட்டு பாடுங்க. செய்யானை விடை ஊர்தியை. மெய்யானை விடை ஊர்தியை. மெய்யானை விடை ஊர்தியை வெண்மழு கையானை கடல். மெய்யானை விடை ஊர்தி வெண்மழு கையானை கடல். நாகை காரோணனை மைய நோக்கிய கண்டனை வானவர் ஐயனை தொழவார் கல்லவினை தீம்பில்லையே. ஐயனை தொழவார் கல்லல் இல்லையே. சிவாய நம. மெய்யனை விடை ஊர்தி என்று பெருமானுடைய திருமேனியை குறிப்பிட்டு அந்த திருமேனியிலே அவன் மழுவாகிய அதை கையிலே ஏந்திருக்கான கையனை என்று சொல்லி அவன் மையணுக்கிய கண்டன் என்று நீலகண்டனா இருக்கிறான். அந்த ஐயனாகிய தலைவனை தொழுவார்க்கு அல்லல் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆறாவது பாட்டு சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி சேர்த்தடை. திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அலங்கல் சேர் சடை ஆதி புராணனை அலங்கல் சேர் சடை ஆதி புராணனை விலங்கல் மெல்லியல் பாகம் விருப்பனை கலங்கல் சேர்க்கடல் நாகை காரணனை பலங்குள் வார்வினை ஆயின மாயுமே. பலங்குள் வார்வினை ஆயின மாயுமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானை காணணும்னு கோயிலுக்கு போயிட்டா கண்டாலே போதும்னு சொன்னவரே இங்க வலம் கொள்வார் என்றார். ஏன் முதல்ல கண்டால் போது சொன்னவரே இறைவனை காணுதல். வலம் கொள்வர் என்பது பெருமானை காண வந்த அடியார்கள் கோயிலுக்குள்ளே இருப்பார்கள். வலம் வந்தால் அந்த அடியாரையும் சேர்த்து வலம் வந்த புண்ணியம். அதனாலே அடியார் வாயிலாக ஆண்டவனை அடைதல் என்ற வகையில கோயிலுக்கு போனா நேரா போய் சாமி பார்த்துட்டு உடனே டூர்ல பஸ்ல போனா நேரம் சாமி பார்த்து நேரம் வந்துருங்க, கோயில் யாரும் சுத்தாதீங்க அப்படின்ட்டுவாங்க. ஆனால் வலம் வந்தால் அடியார்களையும் சேர்த்து வலம் வந்த புண்ணியம். அதனால அடியறி கூட்டி அதிசயம் அந்த வலம் வருவதனாலே அமையும். அந்த வகையிலே வலங்கொள்வார் வினை மாயும் என்று அடியறி கூட்டி அதிசயத்தை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. சினங்கொள்மால் கதி. திலகவதி அம்மா வாங்க. திலகவதி.
திருச்சிற்றம்பலம். சினங்கொள் மால் கரே சிறிய ஏரினை சினங்கள் மால் கரே சிறிய ஏரினை இனங்கொள் மாணவர் எத்திய ஈசனை கனங்கொள் மாமதில் நாகை காரோணனை மனங்கொள்வார் வினையாயினமாயுமே கனங்கொள் மாமதில் நாகை காரோணனை மனங்கொள்வார் வினையாயினமாயுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. முதல் பாட்டுல வளங்கொள்வார் அவர் வினை மாயுமேன்னு சொன்னவர் இந்த பாட்டுல மனங்கொள்வார் வினை மாயுமேன்னு வளம் கொள்வதற்கு உள்ள பெருமானை வழிபட வந்த அடியார்களையும் சேர்த்து வணங்குவதற்காக வளம் கொள்ளுதல். இங்க மனம் கொள்ளுதல் என்பது நான் கோயிலை சுத்தி வரேன்னு சொல்லிட்டு ஊர்கதை பேசி நான் வீட்டுல பொண்டாட்டி என்ன பண்ணா பிள்ளை என்ன பண்ணா என் ஃப்ரெண்டு எங்கிருந்தார் எங்க போயிருக்கான் அப்படின்னு மனதை வேற எங்க வைக்காமல் மனைவலை இறைவன் மேலே வைத்து இல்ல இறைவனை வழிபட அடியார்கள் மேல் வைத்து அந்த மனம் கொள்வார் வினை மாயுமே. நம்முடைய வினைகள் தீர வேண்டும் என்றால் மனத்தை அங்கே வைக்க வேண்டும். அதனாலதான் சாமியை கும்பிட சொல்ல மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். வெறும் சுத்தி வந்தா போதாது, மனம் அங்கே பெருமானுடைய திருநாமத்தில் இருக்க வேண்டும், இல்ல அந்த பெருமானை வழிபடுந்த அடியார்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற வகையில வலம் கொள்வார் வினை மனம் கொள்வார் வினை மாயும் என்று சொன்னார். முதல்ல வலம் கொள்வார் சொன்னார், அப்புறம் மனங்கொள்வார் சொன்னார். வாழ்க வாழ்க. அந்தமில் புகழாய். பத்மாவதி அம்மா வாங்க. படிக்கிறேன் ஐயா. சிவாய நம. 8வது பாட்டு. அஞ்சு 83 8. என்னாச்சு? பத்மாவதி அம்மா. சிவாய நமயா. சிவாய நமயா. வேலரசியம்மா படிக்க சொல்லட்டுமா? அந்தமில் புகழாயிடையார் பணிந்து எந்தை ஈசன் என்று ஏத்தும் இறைவனை கந்தவார் பொழில் நாகை காரணனை சிந்தை செய்ய கெடும் துய தின்னமே. சிந்தை செய்ய கெடும் துய தின்னமே. திருச்சிற்றம்பலம். பெருமானை நாகை காரோணனை சிந்தை செய்ய கெடும் துயர் திண்ணமே என்பது சித்தத்தை சிவன்பாலே வைத்தல். வாழ்க வாழ்க. கருவனை கடல் நாகை காரோணனை. வாங்க வேலரசியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். கருவனை கடல் நாகை கரோணனை இருவரு கறிவொண்ணா இறைவனை ஒருவனை உணரார் புறமூன்றெய்த செருவனை தொழ தீவினை தீருமே. ஒருவனை உணரார் புறமூன்றெய்த செருவனை தோழ தீவினை தீருமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஒருவனை உணரார் புறமூன்று எய்த செருவனை தொழ தீவினை தீருமே. அவன் முப்புறத்தை அழித்தான். அழித்தவனை போய் எதுக்கு நம்ம வணங்கணும் அப்படின்னா, எதற்காக அழித்தான்? முப்புறமாவது மும்மல காரியம் என்று நம்முடைய 3 வினைகளையும் சரிப்படுத்துவதற்காக அவன் முப்புற காரியம் செய்தான் என்ற வகையில அந்த செருவன் என்று சொல்லப்படுகிற யோக நிலையிலே இருப்பவன், செறிநிலை என்பது சீலம் நோன்பு செறிவு அறிவு என்ற அந்த செறிநிலையிலே இருக்கிறான். அதனால யோக நிலையில அவன்
ஆன்மா உய்ய வேண்டும் என்ற இதனாலே அவனை நாம் தொழ வேண்டும். அதனாலே நம்முடைய தீவினை தீரும் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. கடல் கழிதழி நாகைக்காரோணம். உமா அம்மா வாங்க. உமா மகேஸ்வரி. திருச்சிற்றம்பலம். கடல் களி தளி நாகை கார்னோனன் தன் வடவரை எடுத்தாற்ற அரக்கனை அடர ஊன்றிய பாதம் அணைத்தர தொடர் அஞ்சும் துயங்கு ஆறும் காலனே அடர ஊன்றிய பாதம் அணைத்தர தொடர் அஞ்சும் துயங்கு ஆறும் காலனே. அரக்கனாகிய ராவனுடைய திருமுடியிலே தன்னுடைய திருவிரலை ஊன்றினான். அந்த திருவிரலை நாம் நினைத்தால் என்ன பண்ணோம்? நம்மை தொடர காலன் அஞ்சுவான் என்று சொல்கிறார். அப்ப காலனை காய வேண்டும் என்றால் நாம் இரவாத இன்ப அன்பு வேண்ட பெருமானுடைய திருவடியை சிந்திக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 84வது பதிகம். திருக்காட்டுப்பள்ளியா? சிவாய நம. ராஜாயா பெரிய புராணம் பாடல் என்ன நம்பரு? சிவாயிரமே. ஐயா எங்க போயிட்டாங்க? ஆமா சிவாயம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். ஆமா ஆமா அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். ஐயாவுடைய இணைப்பில் ஏதோ தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அதால் வருவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஐயா என்ன பதிகம் படிக்கணும் ஐயா? புது பதிகம் தானே ஐயா? திருக்காட்டுப்பள்ளி. ஆமா ஐயா, அதை எடுத்து அந்த பெரிய புராண பாடல் பாடிட்டு ஐயா எனக்கு போன் பண்றது பார்த்து வந்துடுறேன். பாருங்க. சரி சொல்லுங்க சிவா, நம்பர் சொல்லுங்க சிவா. ஆயவாறு மற்ற அவர் மனம் களிப்புற கைலை மேயநாதர் தம் துணையோடும் வீட்டிருந்து அருளி தூய தொண்டரும் தொழுது எதிர் நிற்க கோலம் சேயது ஆக்கினார் திரு ஐயாறு அமர்ந்தமை திகழ. சிவாய் நம. எத்தனாவது பாட்டுங்க ஐயா பாடுனீங்க பெரிய புராண வரிசையில? நம்பர் சொல்லுங்க ஐயா, பெரிய புராண நம்பர் சொல்லுங்க ராஜா ஐயா. நம்பர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. இப்ப பெரிய புராண பாடல் பாடுனீங்களா? 377. நன்றிங்க ஐயா. படிச்சுட்டு சிவாயம். ஐயா இருக்கீங்களா? பதிவு ஏதாவது படிக்கலாமா அது வரைக்கும்? இல்ல வேண்டாங்க ஐயா, நீங்க திருக்கதவை மூடிட்டு திருக்கதவை மூடிடுங்க. ஒரு ஐயா ரெண்டு டேட்டாவும் ரெண்டு டேட்டாவும் இல்லையா, மொபைல் டேட்டாவும் இல்லையா, பிஎஸ்என்எல் டேட்டாவும் இல்லையா? சரி முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே முடிச்சிருங்க ஐயா. பதிகம் இன்னும் தொடரல இல்ல? சரி அப்படியே பொண்ணு சொல் பாடிடுங்க. பொண்ணு சொல் பாட்டு விரைவா முடிச்சிருங்க. ஆமா நீங்க எல்லாம் வெளியே போ. சரி. ஓ சரி சரி. பொண்ணு சொல் யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. லைன்ல வர அதான் நெட் சொல்லுவாரு. ஐயா பத்மாவதிமா பாடுறேன். பாடுங்க 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 பாடுங்க. திருச்சிற்றம்பலம்.
4 பாடுறீங்க. பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க. நஞ்சமர் கண்ட தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசம் மங்கை அஞ்சுலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்று அமுதமுறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பார் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெண்வளையீர் பொன்னு சொல்லாடாமோ பொன்னு சொல்லாடாமோ பொன்னு சொல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். லலிதா அம்மா திருக்கதம் அடைப்பதற்கான பாட்டு பாடுங்க. லலிதா அம்மா. பாட்டுங்க ஐயா. வேலரசி அம்மா வாழ்த்து பாட சொல்லுங்க. என் பாடாதவங்க தொடாதவங்க இருப்பாங்கல்ல உள்ள. வேலரசி அம்மா இருக்கீங்களா? லலிதா அம்மா படிங்க. இருக்காங்களா? இல்லங்கய்யா, அவங்களும் இல்ல. வேலரசி அம்மா சரி, படிச்சிடறேன். வேலரசி அம்மா வாழ்த்து நான் அடியேன் இதை படிச்சிடறேன். திருக்கதம் படிங்க படிங்க. இல்ல முன்சாமி ஐயா கூட இருக்கிறாரு. சரி பாருங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போ சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் பொயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். படிக்குமா? வேலை படிக்கிறேன்யா. படிக்குதுங்களா? மண்ணில் நல்லவண்ணம். படிங்க 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 படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதும் ஓர் குறைவிலே கண்ணின் நல்லாது தோறும் கழுமலர் வளர்நகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. நன்றிங்கய்யா. சிவாயனம். இந்த ஒரு பாட்டு பாடுறதுக்கா? வேலரசியமா படிங்க, மீதி பாட்டலாம். சிவாய நமங்கய்யா. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வுதரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாக்கர சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம குறைவான பதிகங்கள் தான் படிக்க முடிந்தது. ஐயா அவர்களுடைய இணையதளம் துண்டிக்கப்பட்டதுனால நம்ம மீண்டும் தொடர்ந்து இருக்கலாம். அடுத்த பணி இருக்கிறது. எல்லோரும் இன்றைக்கு சுவாதின்றதுனால அவங்கவுங்க ஒரு பணி எதிர்ப்பாங்க. அதனால விரைவில் இதை முடிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்துணை உள்ளங்களையும்
மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு. நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றி. அனைவருக்கும் நன்றி.